வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரவையும் உளுத்தம்பருப்பும் வச்சு சுவையான நல்ல மெத்துன்னு பஞ்சு போல் இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 1/2 கப் வரும். இதை தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம உளுத்தம்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 சுற்று விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்குமே சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 கப் அல்லது 1 கப் கூட சேர்த்துக்கலாம். இதோட 3 ஏலக்காய் விதைகளை சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறேன். முதல்ல 1/2 கப் சேர்த்து நல்லா கைகளால் கலந்து விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கைகளால் கலந்து விட்டுறலாம். இப்போ இன்னொரு 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உளுத்த மாவு ரொம்ப நீங்கள் தண்ணி அரைச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கூட 1/4 கப் நீங்கள் ரவை சேர்த்துக்கலாம். இது ரெஸ்ட்டில் விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஊற வைக்க தேவையில்லை. எண்ணெய் காஞ்சதும் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்னதாக குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்க்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும், மேலே கருகி போயிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் ஒரு டைம் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட போண்டா அடியில் ஒட்டவே இல்லை. போட்ட உடனே அப்படியே மேலே எலும்பி வந்துருச்சு. நீங்கள் கையிலையே கூட தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி போண்டா போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு பக்கம் செவந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். சோடா உப்பு சேர்க்காமலே உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஆரோக்கியமான ரொம்ப சுவையான இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.